நிற்கும் குருவியும் குழந்தைகளும். ஒரு அழகான காலை பொழுதுல மீனுக்குருவி கூடை நிறைய ஐஸ்கிரீமை எடுத்துக்கிட்டு அதை விற்பனை செய்யறதுக்காக புதுசா ஒரு காட்டுக்கு பறந்து போச்சு. ஐஸ்கிரீம் வாங்கிக்கோங்க, ஐஸ்கிரீம், பழச்சாறு நிறைந்த ஐஸ்கிரீம், வாங்க வாங்க வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே மீனுக்குருவி தன்னோட ஐஸ்கிரீமை வித்தபடி அந்த பக்கமா பறந்து போச்சு. இத மரக்கிளையில உட்கார்ந்திருந்த ஒரு காக்கை குடும்பம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பா, எனக்கு காசு கொடுங்க, நான் ஐஸ்கிரீம் வாங்கணும். ஐஸ்கிரீம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ப்ளீஸ் பா. முன்னி, காசு கொடுத்து ஐஸ்கிரீம் வாங்குற பழக்கம் நம்ம பரம்பரைக்கே கிடையாது. நீ இங்கே இரு, அப்பா உனக்கு ஃப்ரீயாகவே ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன். என்னப்பா சொல்றீங்க? ஃப்ரீயாவா? அது எப்படி கொடுப்பாங்க? உங்க அப்பா நினைச்சா எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கும், நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன காலுக்காக மீனுக்குருவிய பின்தொடர்ந்து பறக்க ஆரம்பிச்சது. முன்னி, உங்க அப்பாவோட புத்திசாலித்தனத்தை பத்தி உனக்கு தெரியாது. பாரு, உங்க அப்பா ஐஸ்கிரீமோட தான் திரும்பி வருவாரு. அதே நேரத்துல அந்த பக்கமா ஐஸ்கிரீம் விற்கிற குருவி பறந்து போறத மயிலம்மாவும் முன்னாவும் வீட்டுக்குள்ள உட்கார்ந்தபடியே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, நம்ம காட்டுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஐஸ்கிரீம் விற்கிற ஆண்டி வந்திருக்காங்க. எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்மா, வாங்கி கொடுங்கம்மா. கண்டிப்பா வாங்கி தரேன்பா முன்னா. பானையில அம்மா காசு வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு போய் உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமா வாங்கிட்டு வா. ஹை ஜாலி, ரொம்ப நல்ல அம்மா, நான் இப்பவே வாங்கிட்டு வரேன்மா அப்படின்னு சொன்ன குழந்தை முன்னா பானையில இருந்து காசை எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா மீனுக்குருவியை நோக்கி பறக்க ஆரம்பிச்சா. மீனு ஆண்டி, மீனு ஆண்டி, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், கொஞ்சம் நில்லுங்க. மீனு ஆண்டி, உங்ககிட்ட எல்லா ஃப்ளேவர் ஐஸ்கிரீமும் இருக்கா? ஆமா முன்னா, உனக்கு என்ன வேணுமோ கேளு. மீனு ஆண்டி, எனக்கு கோன் ஐஸ்ல ஆரஞ்சு ஃப்ளேவர் வச்சு வேணும். அந்த ஐஸ்கிரீம் என்கிட்ட இருக்கு, அதனோட விலையும் ரொம்ப குறைவுதான். ஹை மீனு ஆண்டி, நீங்க அடிக்கடி எங்க காட்டுக்கு ஐஸ்கிரீம் கொண்டு வாங்க, சரியா? சரி முன்னா, கண்டிப்பா கொண்டு வரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி குழந்தை முன்னா கிட்ட இருந்து காசை வாங்கிக்கிட்டு அந்த ஐஸ்கிரீமை கொடுத்துச்சு. பிறகு தன்னோட ஐஸ்கிரீம் கூட எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. ஆரஞ்சு ஃபிளேவர்ல கோன் ஐஸா? இது ரொம்ப ருசியா இருக்குமே, இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காலுக்காகவும் குழந்தை முன்னாவை நோக்கி பறந்து போச்சு. டேய் முன்னா, இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? உங்க அம்மாவை ஒரு பெரிய கழுகு தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. காலு மாமா, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு குழந்தை முன்னா திரும்பி பார்த்தா. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு காலுக்காகவும் முன்னா வச்சிருந்த ஐஸ்கிரீம் பிடுங்கிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. ஐயோ,